அதே போல இன்னும் முக்கியமான அதிகமான மக்களுக்கு தெரியாத அதனுடைய பொறுமதி நம்முடைய நாட்டில் பல இடங்களில் வளர்ந்து வரக்கூடிய ஒன்று காளான், அதாவது ஆங்கிலத்தில் மஷ்ரூம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த காளானை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு தடவை நபியுடைய தோழர்களில் சிலர் அல் கம் அத்து ஜுதரியுல் அருது என்றார்கள். கூடிய ஒரு வகையான தாவரம் அல்லவான்னு சொன்னதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இல்ல இல்ல, அல் கம் அத்து மினல் மண் வ மாஉஹா ஷிஃபாஉன் லில் ஐன். இந்த காளான் இருக்கின்றதே இது மண்ணில் நின்றும் உள்ளது. அதனுடைய நீர் அது கண்ணுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது. மண்ணு என்று குறிப்பிட்டதற்குரிய காரணம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்திற்கு எந்த முயற்சியும் இல்லாமல் அல்லாஹ் அவனுடைய குதிரத்தால மண்ணு சல்வாவை வெளியாக்கியதை போன்று இந்த உம்மத்துடைய எந்த சிலமும் இல்லாமல் அல்லாஹ் அவனுடைய குதிரத்தால் இந்த காளான்களை வெளியாக்கி கொண்டிருக்கின்றான். அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த காளானுடைய நீர் இருக்கின்றது, அந்த காளானுடைய நீர் அது கண்ணுக்கு சுகத்தை தரக்கூடியது. நபி அவர்களுடைய சொல்ல சஹாபாக்கள் செயல் ரீதியாக அனுபவத்தின் மூலமாக செய்து பார்த்தார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், என்னுடைய வீட்டில் ஒரு அடிமை பெண் இருந்தா, அவளுடைய கண்ணில் ஒரே கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். அவளுடைய பார்வை கொஞ்சம் குறைந்து கொண்டே போனது. நபியுடைய இந்த ஹதீஸை வைத்து நான் ஒரு 5 காளான்கள் அல்லது 7 காளான்களை எடுத்து அதை பிழிந்து அதில் உள்ள நீரை ஒரு சிறிய போத்தலிலே அடைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் அந்த அடிமை பெண்ணுடைய கண்ணில் ஊட்டி வந்தேன். சில நாட்கள் கூட கலியல்ல, அவள் பூரண சுகம் அடைந்து விட்டாள். அவளுடைய கண்ணிலிருந்து வழியக்கூடிய நீர் நின்று விட்டது. அவள் பார்வையுடையவளாக மாறிவிட்டார். இந்த நபியுடைய ஹதீஸை அறிவிக்கக்கூடிய பல ஹதீஸ்களை வல்லுநர்கள் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை வைத்து கூறுகின்றார்கள். இந்த நபியுடைய ஹதீஸை நம்பி முற்றிலுமாக குருடர்கள், கண் பார்வை 100க்கு 100 சென்றவர்கள் இந்த காளான்களை எடுத்து அதனுடைய நீரை அவருடைய கண்களில் ஊற்றியதனால அவர்களுக்கு முழுமையான சுகம் கிடைத்திருப்பதாக எழுதுகின்றார்கள்.